ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி எனக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு கமெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது ஒரு பேட் கமெண்ட்டா நெகட்டிவ் கமெண்ட்டா அப்படின்ட்டு எனக்கு சொல்ல தெரியல. ஸோ அந்த கமெண்ட்டை பார்த்துடலாம். ஸோ பாருங்கள். நல்லாவே இல்லை, உன் ஒர்க்ஸ் சுத்தமாக நல்லா இல்லை. நீ தான் காலேஜில் ஒர்க் பண்ணுற இல்லை, எப்படியும் 50K சேலரி வாங்குவ. உன்னால் அதை வச்சு வாழ முடியலையா? எதுக்கு இப்படி வீடியோ போட்டு சம்பாதிக்கிற? அதுவும் ஆரி பார்க்க நல்லா இருக்க. ஸோ இதுக்கு நீ வேறு ஏதாவது ஒர்க்குக்கு போ, நிறைய காசு கிடைக்கும். பணத்திமிரு உனக்கு, உன் ஃபேமிலியே இப்படி தானா? இதுதான் அந்த கமெண்ட். அண்ட் இந்த கமெண்ட்டை பண்ணது ஒரு பாயா கேர்ளான்னு எனக்கு தெரியல, பட் பாயோட நேமில் தான் இருக்குது. அண்டு ஸோ எனக்கு இதில் என்ன சொல்ல நான் விரும்புகிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து 50K சேலரி அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு 50K சேலரியானு எனக்கே தெரில ப்ரோ, பட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அது எனக்கு நிஜமாகவே ரொம்ப காமெடியாக தான் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். நீங்கள் வந்து என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்க, நீ வேறு ஏதாவது ஒர்க்குக்கு போனால் உனக்கு நிறைய காசு கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்கள் வீட்டு பொம்பளைங்களாம் நீங்கள் இந்த மாதிரி தான் வேறு ஒர்க்குக்கு அனுப்பி காசு வந்து ஏர்ன் பண்ணுவீங்க போல். ஸோ அதனால தான் இப்படி சொல்கிறீங்க. ஸோ நான் வந்து இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கான பர்பஸ் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்காக நான் வந்து இந்த மாதிரி யார் ரிலேட்டட் வீடியோஸ் போடுறேன். அண்ட் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நல்லா இல்லைன்னா நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் பார்க்காதீங்க ப்ரோ. அதுக்காக இந்த மாதிரியெல்லாம் கமெண்ட் பண்ணாதீங்க, சரிங்களா? ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.